14ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஏபி, பிசி, ஏசி அப்படின்னு சொல்லி மாதம் ஏதாவது ஒரு நம்பராவது கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்போது போன மாதம் பார்த்திங்கன்னா இந்த பிசி 01, ஏசி 01, ஏபி 01 வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். அதை கவனமாக பாருங்கள். ஒன்று இந்த 07 அப்படின்ற நம்பர் கம்ப்ளீட் ஆகலாம், இல்லை இந்த 09ன்ற நம்பரு கம்ப்ளீட் ஆகலாம். இந்த 09ன்ற நம்பரில் 809 வந்துச்சு, 096 வந்துருச்சு. ஒருவேளை 079ன்ற நம்பர் அடிக்கலாம். ஆக 079ன்னு வந்தால் ஆல்ரெடி ஒரு 907 இருக்குதே அப்படின்னு யோசிக்க வேணாம். வந்த நம்பரையுமே திரும்பவும் அதே, அதாவது 3 நம்பருமே அப்படியே டைரெக்டாகவுமே வருது சரிங்களா. ஏன்னா போன மாதத்தில் 30 பாருங்கள் இருந்து, இந்த மாதத்தில் 2 30 வந்துருச்சு, ஒரு 35 வந்துருச்சு. ஸோ அதனால் இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 123 பாருங்கள் 124 இதுக்கிடையில் பாருங்களேன், இது 123 124 இது 122 இந்த மாதிரி, அதுக்கப்புறம் 125மே வரலாம். ஸோ அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21 23 20 இதில் பார்த்தீங்கன்னா 21 20 23 இந்த 22 கேப் நம்பர். ஸோ இந்த மாதிரியுமே பிசியில் கரெக்டாக வருது. பிசியில், ஏபியில், ஏசியில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கேப் நம்பருமே கரெக்டாக வருது. அதையுமே பார்த்துங்க. இந்த பாருங்கள் இந்த 35க்கு இங்கே 30 வந்தது. அதுக்கு மேலே பாருங்கள் 41 46 அதுக்கு வரும் 96. ஃபாலோ நம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுங்க. இங்கே பாருங்கள் 91க்கு 41, 46க்கு 96. ஸோ இந்த செட்டு பாருங்கள் 4 நம்பர் கரெக்டாக முடிஞ்சுது. 91 அதுக்கு ஃபுல் ஆப்போசிட் 46, 41 ஃபுல் ஆப்போசிட் 96. ஸோ இந்த 4 நம்பருமே கரெக்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நம்பரெல்லாம் பட்டுன்னு கரெக்டாக வந்துடும் கேமில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதத்தில் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா இதே நம்பரில் கூட பார்க்கலாம். இந்த பாருங்கள் 69 64 இங்கே ஒரு 64. ஸோ இந்த 69 69 64 அப்படின்னு வரும்போது திரும்ப இந்த மாதத்தில் அதனுடைய பேர் பிசியில் அப்படியே எதுவும் திரும்பாமல், அதாவது 91க்கு ஃபுல் ஆப்போசிட் 46, 41க்கு ஃபுல் ஆப்போசிட் 96. அப்போ இந்த 69 ஃபுல் ஆப்போசிட் 14 அப்படின்னு பிசி வரலாம். இந்த 64 69க்கு 64 இந்த 2 நம்பரை மட்டும் வச்சுங்க. இந்த 69க்கு 14 அப்படின்னு வரும்போது இந்த 64க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 19. ஸோ அப்போ அதாவது 14 19 அப்படின்ற நம்பருமே பிசியில் வரலாம். ஸோ அந்த மாதிரி எந்த பேர் எடுத்து கேமில் கண்டினியூவாக வருதோ அதே பேரில் நாமளும் கெஸ்ஸிங் எடுக்கும்போது கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகேங்களா. அதாவது இந்த 5 8ன்ற நம்பர்லையுமே பேர் வருது அப்படின்னு நேற்றுமே நாம் கெஸ்ஸிங்கில் பார்த்தோம். ரெண்டாவது நேற்று கெஸ்ஸிங் என்ன எடுத்தோம் அப்படின்னா, இருங்க அந்த சார்ட் எடுத்துக்கிறேன். நேற்று 13ஆம் தேதி கெஸ்ஸிங் எடுத்தது இதிலேருந்து தான் நம்ம எடுத்தோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 80 35 இந்த 555 இந்த 551 அப்படின்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் வரணும் அப்படின்னு எடுத்தோம். அதே மாதிரி இந்த 150 அப்படின்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் வச்சு ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ சில பேர் நாங்கள் தள்ளி விட்டுட்டோம், நாங்கள் கவனிக்கலை, 840 மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது, டைம் இருக்காது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள், வேறு வழி இல்லை. இந்த பாருங்கள் 150லேயும் இந்த 555 இருந்துமே ஒரு நம்பரு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இந்த 350 இந்த 035 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 35 30 இந்த 09 ஏபி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இந்த பாருங்கள், இவங்க இன்னொரு தடவை சொல்கிறேன், ஏன்னா நேற்று சரியாக பார்க்கலன்னாங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. 35 பிசி ஓகேங்களா. அதனால் இங்கே டைரெக்டாக 35 இருக்குது. இந்த 35 டைரக்ட் பிசி 35 இருக்குது. 03 திரும்பி பிசியில் 30ன்னு இருக்குது. அப்போ இந்த 90 பிசி அடிக்காது 09ன்னு, அதை ஏபியில் வேணால் வச்சு ஏபியில் 09 அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 09 ஏபின்னா இந்த 551லேயுமே இந்த 150லையுமே மேட்ச் பண்ணியிருந்தா 091 096ன்னு டைரெக்டாகவே ஒரு நம்பர் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ சரி முடிஞ்சுது. எதுக்கும் அதை பார்த்துங்க. ரெண்டாவது இதை சொல்லியிருந்தேன்,
920 அப்படின்ற நம்பரில் 907 அப்படின்னு வந்திருக்கு. 907. இந்த 621லேருந்து 617 ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே பார்த்துங்க. இதில் பாருங்கள் பச்சை கலர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த 95க்கு பாருங்கள் ஏசி 95. அப்புறம் பாருங்கள் ஏசி டைரெக்டாக 95 எடுத்து கரெக்டாக ஏசிலே 95 வச்சாச்சு. அப்படி இல்லைன்னா இந்த பிசி 95, இங்கே ஏசி 95 வந்துடுச்சு. அப்புறம் பாருங்கள் இந்த இந்த 88க்கு 33 ஏபி வந்தாச்சு. இல்லைங்களா, ஏசியிலேருந்து ஏசி 95 போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிசியில் இருக்கிற 88 33ன்னு வந்துடுச்சு. அப்போ இங்கே டைரெக்டாக வந்துச்சு, இங்கே ஃபுல் ஆப்போசிட் வந்துச்சு. இங்கே இந்த இந்த 404ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஒன்று என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 54 வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 09 வந்திருக்கணும் பிசிலேருந்து பார்த்தாக்கா. இப்போ நமக்கு வந்து ஏசி நாம் என்ன பிளான் பண்ணுறோன்னா ஏசிலேருந்து ஏசி வந்துருச்சு, இப்போ பிசிலேருந்து ஏபி வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஏபி எடுத்து பிசியில் வைக்கணும் அப்படின்னு நாம் யோசிப்போம். ஆனால் அது பாருங்கள் கரெக்டாக வந்து இங்கே ஏசி எடுத்து ஏசிலே வச்சாச்சு, இங்கே பிசிலேருந்து எடுத்து ஏபியில் ஃபுல் ஆப்போசிட் பண்ணியாச்சு. இப்போ ஏபியில் இருக்கிற நம்பரை தூக்கி பிசியில் அடிக்கணும். ஆனால் பாருங்கள் ஏபியில் இருக்கிற 40 எடுத்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி, ஏன்னா இங்கே வந்து 95 திருப்பலை, 95னே வந்துடுச்சு. இந்த 33 எப்படி திருப்பினாலும் 33 தான், அது அப்படியே வந்துடுச்சு. அப்போ இந்த 40ன்ற நம்பரை ஏபியில் செட் பண்ணணும் அப்படின்னா ஏபி 4554 0990 அப்படின்னு வச்சுருந்தாலுமே ஒரு செட்டு பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரியுமே வந்து கவனமாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், வேறு வழி இல்லை. ஓகேங்களா. இப்போ இந்த 096னுடைய பாக்ஸு வரும்போதெல்லாம் எப்படி கேம் வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த 33 கீழே பாருங்களேன் 95 ஒரு பேர் செட் ஆகிருக்கு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னுமே இருந்திருக்கலாம், அதை நான் எனக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கல. அது பாருங்கள் 33 கீழே 95 954 ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த 95க்கு கரெக்டாக பாருங்கள் 09 அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க. ஸோ வந்தத்துலேருந்து தான் வரும், கவனமாக பார்த்துனே இருந்தீங்கன்னா வின்னிங் எடுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்கள் இந்த 096 பாக்ஸு எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 906 அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அது கீழே பாருங்கள் 750. அப்புறம் இங்கே பாருங்கள் 096 அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கேருந்து இங்கே பாருங்கள். அதுக்கு கீழே பாருங்கள் அந்த 75 பேர் கரெக்டாக அப்படியே செட் ஆகுது. 765 அப்படின்னு வருது. இல்லை ஃபஸ்ட்டு இங்கே 750ன்னு வருது, இங்கே 765ன்னு வருது. இதுக்கிடையில் பாருங்கள் அந்த 96 096 பாக்ஸ் இல்லாமல் 969 பாக்ஸ் வருது. இங்கே இதில் நான் ரவுண்ட் பண்ணுற இடத்துல கவனிங்களேன், அங்கேயுமே பாருங்கள் அந்த 7557 857 அப்படின்னு வருது. அப்போ 750ன்னு வந்துச்சு. அதாவது அந்த 75 கூட ரெட்டை எழுத்து சேருது, நல்லா கவனிங்க. 75ஓட இந்த இந்த 0 வந்து ரெட்டை எழுத்து, இந்த 57ஓட இந்த 8 வந்து ரெட்டை எழுத்து. இங்கே பாருங்கள் அந்த 75ஓட 6ன்றது வந்து ஒரு ரெட்டை எழுத்து. அப்போ இந்த 96ன்ற பேரை வச்சு அந்த 57 கூட ரெட்டை எழுத்து சேர்த்துட்டு வராங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 96ன்ற நம்பரோட ஒத்த நம்பர் சேர்ந்து பாருங்கள் 575 டபுள்ஸ் வந்துருச்சு, 575 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்களேன் இந்த 096ல் இந்த 09 மட்டும் பிசி வருது. அது கீழே பாருங்களேன் இந்த 70ன்ற நம்பர் 70 டைரெக்டாகவே வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 06ல் இருக்கிற 60 இங்கே வருது. அதாவது இந்த 906 பாக்ஸையே பிரித்து 09 அப்படின்னு வரும்போது அது கீழே அந்த 70ன்ற நம்பர் வந்துச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த 06 60ன்னு அடிக்கும்போது பாருங்கள் 70 இங்கே வந்துச்சா, அந்த 75 பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 75 பாருங்களேன் இங்கே 75ன்னு வந்துச்சு. ஸோ இந்த 4 நாள் கேமு, இந்த 2 நாள் புரியுதா பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் நமக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த 2 நாள் கேமு, இங்கே 4 நாள் பிசி மட்டும். இல்லைங்களா, பிசி மட்டும். இது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் மிஷின் வந்து அந்த ரிசல்ட் அமையுது. இப்போ திரும்பவும் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா 096 வந்திருக்கு. அப்போ 096 கீழே திரும்பவும் 5-7 கேமில் வரலாம். 5-7 பேர் கண்டிப்பாக 75-57ன்னு ஒரு பேர் செட் பண்ணுங்கள். அதனோட கூட நீங்கள் இந்த ஒரு ரெட்டை நம்பர்னா வச்சு பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஒத்த நம்பர் வந்துருச்சு, இங்கே வந்து 75ஓட 0 வந்துருச்சு.
இங்கே 75ஓட 8 வந்துச்சு, இங்கே 75ஓட 6 வந்துருச்சு. அப்போ 75ஓட 2ஓ இல்லை 4ஓ ஏதாவது ஒரு பேர் செட் ஆகுதா பாருங்கள். ஆல் போர்டில் 7557 அப்படின்ற ஒரு நம்பரு செட் பண்ணி பாருங்கள். இந்த போன மாதத்தில் 76 அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டு 21, அப்புறம் ஒரு 71. அப்போ இந்த 71க்கு ஃபுல் ஆப்போசிட்டு நீ போட்டோம்னா 26 அப்படின்னு ஒரு நம்பர் வரணும். ஸோ அந்த 26 திரும்ப வந்து 21 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பேர் வந்து 76 21 71 21 அப்படின்னு வரும்போது திரும்பவுமே அந்த பேரில் 71 76 பிசி அடிக்கணும். இல்லை பிசியில் அடிக்கணும். இந்த 4 கணக்கெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு இடையில் கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி 1, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 76க்கு 21, 71க்கு திரும்ப வந்து 21, இதுக்கு இடையில் வந்து ஒரு 56 இருக்குது. இந்த 56க்கு ஒரு 01 வந்துருச்சு. இந்த 31, அதாவது 81க்கு வந்து ஃபுல் ஆப்போசிட் அடிக்கணும் அப்படின்னா 36 அப்படின்னு அடிக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த 71உடைய பேர் வந்து பிசியில் வரலாம். இந்த 71 21 21 76. ஸோ 26 அப்படின்ற நம்பரு இல்லை 71ன்ற நம்பரு பிசியில் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டு 61 அப்படின்னு வரும்போது அது பாருங்கள். ஏன்னா இந்த 6 எப்படி வரும் சி போர்டில் அப்படின்னு பார்த்துன்னு இருந்தேன். 96 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா 41க்கு 96 வந்திருக்கு. அப்படின்னா அப்போ இந்த 21உடைய பேர் திரும்ப வந்து பிசியில் வரலாம். ஓகேங்களா? 21 26உடைய பேர் பிசியில் வரலாம். ஃபாலோ பண்ணுறவங்க அந்த நம்பரையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல் போர்டில் 75 57 இல்லை 75 57 கெஸ்ஸிங்கில் வருதா பாருங்கள். அந்த 75 57 வந்தால் மேக்ஸிமம் வந்து ரெட்டை நம்பர் தான் வரணும். அது ஒரு வேளை 4 அப்படின்ற நம்பரு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா 4 வந்து ஒரு ஐடியாவில் கிடைக்குது. அதனால் பாருங்கள் 745. இந்த 347 அப்படின்ற நம்பர் ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இது ரிசல்ட் வந்துச்சுன்னா அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? 347 டைரெக்டாக, அதே மாதிரி 745 டைரெக்டாக வச்சு பாருங்கள். ஆல் போர்டில் 75 57 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள்.